ரவுண்ட் ஒன் மேட்ச்சு ஸ்பா ஃபயர்ஸ் வெர்சஸ் டேலண்ட் பாய்ஸ். இங்கே பார்க்குறது யாரை பார்க்குறோம்னா ஸ்பா ஃபயர்ஸை பார்க்குறோம். ஸோ டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க அவங்க. இந்த மேட்ச்சுக்கும் 3 ஓவர் 3 பவுலர். ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் யூசஃப், நான் ஸ்ட்ரைக்கர் நசருதீன். ஸோ இங்கே ஃபஸ்ட் ஓவர் பார்த்துக்கு சந்தோஷம் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் இன்னிங்ஸில் பிச் ஆஃப் த பாலுக்கு போக முடியல. லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆட வேண்டியதாக இருந்திருக்கும்னு தோணுது. 3 பால் வைடே தொடர்ந்து. செகண்ட் பால் ரீது. ஸோ பேக் ஆஃப்லேருந்து ஸ்லோவாக போட்டிருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் ஸ்லோவாக போட்டிருக்காரு. ஆல்மோஸ்ட் பிச் ஆஃப் த பாலுக்கு போயிட்டாங்க. பட் ஒரு நல்ல ட்ரை இருந்துச்சு, டைவ் பண்ணி பிடிக்க பார்த்தாரு. ஸோ இங்கே சிங்கிள் மட்டுமே கிடைக்குது. சரி நசருதீன் ஃபோர்த் ஒன் ஓவரில் நல்ல ப்ளே ஆன் த அப்பில் அடிச்சிருக்காரு. ட்ரைவு சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் ஸ்வீப் ஆன் த அப்பில் ஒரு ஸ்வீப்பு தரையோட போகுது. ஒரு சிங்கிள் கிடைக்கும். நல்லது. லாஸ்ட் ஒன் முதல் ஓவரில் சந்தோஷ் ஓவரில் குட் ப்ளே, நல்லா வர அவுட் ஆடுறாரு. பாயிண்டில் ஒரு சிங்கிள் கிடைக்கும். என் முதல் ஓவர் முடிஞ்சிருக்கோம். முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7. கிட்டத்தட்ட 3 வைடு போட்டார். 3 வைடு போட்டதுக்கப்புறமா 7 ரன் போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதில் பிடிச்சி போட்டிருக்காரு இங்கே சந்தோஷ். செகண்ட் ஓவர் இங்கே ஜெயசூர்யா. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் ஃபீல்டர் கைக்கு பேருக்கு ஒரு சிங்கிள் எடுப்பாங்க. செகண்ட் பால் ஓவரில் ஷார்ட்டாக போடப்பட்ட பால். அந்த இடத்துல கேட்சுக்கான கேரி இருக்கான்னு பார்த்தா இருக்காது. 1 பவுன்ஸில் பவுண்டரி போகுமா? அதுவும் போகாது. ரொம்ப ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். 2 இதில் லாஸ்ட் பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால் லோ ஃபுல் டாஸ் கவர்ஸில் ட்ரைவு, அதில் ஒரு சிங்கிள் கிடைக்கும். லாஸ்ட் பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால் லோ ஃபுல் டாஸ் நேருக்கு நேராக போகுது. லாங்காக ஃபீல்டர் கைக்கு பேருக்கு அங்கே ஒரு சிங்கிள் கிடைக்கும். ட்ரைவில் இருந்து கூட்டிருக்காங்க. எதிர்பார்த்தபடி ஒரு எட்ஜில் ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் ரிமைனிங். இந்த ஓவரில் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் போட்டிருக்காருன்னு சொல்லுவேன். பாடி லைனில் சிங்கிள் டபுளாக மாற்ற முடியாது. த்ரோ சூப்பராக விட்ருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16. விக்கெட் விடாமல் ஆடி இருக்காங்க இங்கே. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு கேசவன் வந்திருக்காங்க. முதல் பந்து ஷார்ட் ஆர்க்கில் பட் கையில் ஒரு ஹைட்டான ஃபீல்டர் வளைஞ்சிக்கிட்டு போச்சு கைக்கு. ஸோ முதல் பால்லே விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் பால் ஓவரில் நல்ல டெலிவரி, கைக்கு அடிச்சுட்டே ஓடுறாங்க. அடிச்சிருந்தா முடிஞ்சிருக்கும், படலை. டேரக்டருக்கான சான்ஸ் மிஸ் ஆகி போச்சு. லாஸ்ட் பால் வைடு. தேர்ட் பால் ரீபால். இது ஒரு சின்ன ஹெலிகாப்டர் பார்க்குறோமா? இதுவும் வளைஞ்சிக்கிட்டு கைக்கு போக வாய்ப்பு. கைக்கிலே விழுந்துருக்கு. கேட்ச் டேக்கன் பை குமார். ஸோ இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் 3 பால் பாக்கி இருக்குது ஓவரில். ஓய்யோ பட் காற்றுக்கு உள்ளே வரும். பெரிய ரீஜன் வேறு. கேட்ச் எடுப்பாங்களான்னா எடுத்துருக்காங்க. லாஸ்ட் 2 பாலில் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க இங்கே கேசவன். ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு வராங்க. ஆனால் ஹேட்ரிக் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஹேட்ரிக் பால். ஸோ பேக் ஃபுட்டுக்கு தள்ளி இருக்காரு. தள்ளினதை வச்சு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இன்னிங்ஸில் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காரு. அங்கே தலையை தாண்டி போகிற 6 அடித்து இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. ஸோ முதல்ல பேட்டிங் முடிச்ச டேலண்ட் பாய்ஸ் 25 அடிச்சிருக்காங்க. ஸ்பா ஃபயர்ஸ்க்கு இப்போ 18 பால் 26 தேவை. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கேசவன், நான் ஸ்ட்ரைக்கராக ரகுமான். ஸோ இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு ஹனீஃபா வந்திருக்காங்க. 18க்கு 26 தேவை. செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பால். இங்கே மிஸ்ஃபீல்டில் யூஸ் பண்ணி சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்க. ஸோ த்ரோ வேகமாக தான் வந்து சான்ஸ் இருந்துச்சு. 2 எடுத்திருக்காங்க அதில். செகண்ட் பால் ஓவரில் நல்ல ப்ளே. மறுபடியும் ஃபஸ்ட்லி பால். ஐயோ இந்த டைம் மிக்ஸ்அப்புக்கான சான்ஸ் அவங்க பார்த்துருந்தா ரன் அவுட்டுக்கான சான்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ சிங்கிள் மட்டுமே. இங்கே ஏகப்பட்ட மிக்ஸ்அப், லாட் ஆஃப் ட்ராமா நடக்குது. ஸ்ட்ரைக்கில் ரகுமான். தேர்ட் பால் ஓவரில் நல்ல ப்ளே. செக் பண்ணாலும் கேப்பில்
சூப்பர் த்ரோ விட்டுருக்காரு. அதன் காரணமாக டபுள் எடுக்க முடியல. முதல் 3 பால் 4 ரன்னு. 4th ஒன் ரிவர்ஸுக்கான முயற்சி டேரக்டாக காலில். அனிஃபா டு கேசவன். நெக்ஸ்ட் ஒன் விட்டு இருந்தால் லெக் ஸ்டிக்கை தட்டி தூக்கியிருக்கோம். பால் எதிர்பார்த்த பவுன்ஸ் இல்லை. லாஸ்ட் பால் முதல் ஓவரில் க்ளோஸாக வச்சுருக்காரு சிங்கிளுக்கு. இதோட ஓவர் முடியுது சிங்கிளோட. முதல் ஓவர் முடிஞ்சிருக்க விக்கெட் விடாமல் 5 ரன்னு காட்டியிருக்காங்க. இங்கே செகண்ட் ஓவர் அமீர் போட வந்திருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் வெயிட் சைட் நோ பால். அதில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் ரஹ்மான். இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால். ஷாட் வெளியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தலையை தாண்டி போகிற 6 மிகவும் தேவையான 6ன்னு சொல்லுவேன். இந்த 6 செகண்ட் பால் ஓவரில் ரஹ்மான் வெல் பிளேடு. ஸோ சிங்கிள் மறுபடியும் டபுளுக்கான சான்ஸ் இல்லை. தேர்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் கேசவன் வச்சு விட்டு சிங்கிள் எடுக்க போகிறாரு. பேட் ஃபேஸை நல்லாவே ஓப்பன் பண்ணுறாங்க லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணி. 4th ஒன் ஓவரில் இறங்கி போய் நடந்து போய் ஆடிட்டார். ஷாட்டில் ஃபீல்டர் இருக்காங்க. சிங்கிள். கேசவன் நல்ல வேகத்தில் வந்த பால் காலை பார்த்து. ஸோ எட்ஜு அதில் சிங்கிள் டபுளாக மாற்றினாங்கன்னா மாட்டிடுவாங்க. நல்ல த்ரோ. செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால் ஸ்கூப்புக்கான முயற்சி இருந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. சிங்கிளோட ஓவரை முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட் விடாமல் 18 ரன் ஆடிருக்காங்க இங்கே. ஸோ லாஸ்ட் 6 பால் வைக்கிறது 6க்கு 8 தேவை. ஸோ விக்கெட் விடாமல் ஆடினா 6க்கு 7 தேவை. 7 இருந்தாலே போதும் பேட்டிங் டீம் வின் பண்ணுறதுக்கு. ஸ்ட்ரைக்கில் ரஹ்மான் இருக்காங்க. ஸோ நசருதீன் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போட வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கையிலே விழுந்து போச்சுங்க. நியூ பேட்ஸ்மேன் செய்ய வராங்க. பிருத்வி. இதில் 5 பாலில் 7 தேவை. செகண்ட் ஒன் நல்ல ஒன் டிஃபென்ஸ் ஆடிருக்காங்க. குவிக் சிங்கிளுக்கு ரெடியாக அந்த சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. சரி 6க்கு 8 தேவைன்னு ஸ்டார்ட் ஆச்சு மேட்ச்சு. இப்போ 4க்கு 7 தேவை. திரும்ப பக்கம் போட்டிருக்காங்க. ரன் அவுட் சான்ஸ் மிஸ் ஆகிருக்கு. சிங்கிள் எடுத்துட்டாங்க. அதில் நசூர் பிருத்வி. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஷாட். சிங்கிள் டபுளாக மாற்ற சான்ஸ் கொடுக்குறீங்க. அதை யூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்குது. 2 பாலுக்கு 4 தேவை. 2 பாலுக்கு 3 அடித்தாலே பேட்டிங் டீம் ஸ்பா ஃபயர்ஸ் வின் பண்ணுவாங்க. 1 தரையோட போது சிங்கிள். ஸ்பா ஃபயர்ஸ் வெர்சஸ் டேலண்ட் பாய்ஸ் க்ளோஸாக போகுது. லாஸ்ட் பால் பாக்கி இருக்குது. லாஸ்ட்டு பாலில் ஸோ 2 எடுத்து மேட்சை ட்ரா பண்ணால் பேட்டிங் டீம் வின் பண்ணுவாங்க. விக்கெட் விடாமல் அண்ணா. ஸ்ட்ரைக்கில் கேசவன். சரி 2க்கான முயற்சி கண்டிப்பாக இருக்கும். செக் பண்ணியிருக்காரு. கேப்பில் பண்ணியிருக்காரு. ஃபீல்டரால் கவர் பண்ண முடியாது. கன்ஃபார்ம் 2 இங்கே விக்கெட் விடாமல் ஓடின காரணத்தினால மேட்சை விக்கெட் பேசிஸில் வின் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கோர்ஸ் லெவல் ஸ்பா ஃபயர்ஸ் won the match. ஸ்பா ஃபயர்ஸ் வெர்சஸ் டேலண்ட் பாய்ஸ். ஸ்பா ஃபயர்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க விக்கெட் பேசிஸில். லாஸ்ட் பால் வரைக்கும் மேட்ச் போச்சு. கேசா அவர்கள் விருதை பெற்றுக் கொள்கிறார். சதா மன்னன் அவர்கள் விருதை வழங்குவார். சிறப்பாக விளையாடிய ரஹ்மான் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றோம். மேன் ஆஃப் த சீரியஸ் அவார்டை ரஹ்மான் பெற்றுக்கொண்டார். குவார்டர் ஃபைனல் மேட்ச் போல்சியில் ஃபீனிக்ஸ் வெர்சஸ் ஸ்பா ஃபயர். ஸோ டாஸ் வின் பண்ணி இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஃபீனிக்ஸு. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் 3 பவுலர். இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் கேசவன் இருக்க போகிறாங்க. நான் ஸ்ட்ரைக்கராக ரகுமான். ஸோ இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு மகேஷ் வந்திருக்காங்க அரௌண்ட் த ஸ்டிக்லேருந்து. இன்னிங்ஸோட முதல் பந்து லென்த்தில் வச்சுருக்காருங்க. அங்கேருந்து திருப்பி இருக்காரு. முதல் பால் நல்ல ஸ்டார்ட்டு கொடுத்துருக்காங்க இங்கே மகேஷ். செகண்ட் ஒன் கொஞ்சம் ஃபுல்லாக வந்துருச்சு பந்து. கேட்சுக்கு வந்தாலும் கேட்ச் பிடிக்க முடியலன்னு தெரிஞ்சோன்னா கரெக்டாக ஒரு பாடியை போட்டு தடுத்துருக்காரு. லாங் ஆஃப் ஃபீல்டருங்கிற மகேஷ். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ரகுமான். தேர்ட் பால் ஓவரில்
ஷாட் பட் கையில் வாய்ப்பான்னு பார்த்தா ஒன் ஹேண்ட் டேக்கு கேப்சர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சரியான டேக். நியூ பேட்ஸ்மேன் பிருத்வி. ஏஸ் டு பிருத்வி. ஆல்மோஸ்ட் ட்ராக்ட் ஆயிடுச்சு. விக்கெட்டு இன்சைட் வச்சு அவுட்டு. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே குமார் வராங்க. ஸோ ஆனால் ஹேட்ரிக் பால் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஹேட்ரிக் எடுத்தால் 300 ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஹேட்ரிக் கிடைக்குமான்னு பார்ப்போம். லோ ஃபுல் டாஸ் வேகத்தோடு போடப்பட்ட பால். அங்கே நவீன் சூர்யா சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். மகேஷ் டு கேசவன் நெக்ஸ்ட் ஒன். ஸோ கொஞ்சம் பேக் ஆஃப் லென்த்து பட் பெரிய கனெக்ஷனில் ப்ளஃப் பண்ணிட்டாரு. ஸோ ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டுக்கு போட்டு போயிருக்காங்க மகேஷ். ஸோ ரவுண்ட் 2 மேட்ச்னு நினைக்கிறேன். ரவுண்ட் 2 மேட்ச்சில் ஒரு ஓவருக்கு 1 ரன் 1 விக்கெட்னு போட்டு போயிருந்தார். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் கட்டர் வேரியேஷன் ரெடியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒன் ஹேண்டில் ட்ரை பண்ண பார்த்தாங்க. எனக்கு வந்து 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. அங்கே 4. செகண்ட் ஒன். ஸோ இந்த பால் பேட்டில் நிற்கிருந்துச்சு. கிளான்ஸ் பண்ணி விட்டுருக்காரு. கிளான்ஸில் 2 எடுக்க பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஸோ 2 எதிர்பார்த்தபடியே. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் கட்டர் வேரியேஷன். ஷாட்டில் ஃபீல்டர் கிடையாது, பவுலரே போகிறாரு. இந்த ரன்னிங்கை பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டாங்க சிங்கிளோட. செக்கில் கேசவன் ஆஃப் கட்டர் ரெடியாக இருப்பாரான்னு பார்த்தா ஸோ பேட் ஃபேஸ் ஓப்பன் பண்ணி சிங்கிள் எடுக்க பார்க்குறாங்க. ஆகாஷ் அங்கே ஃபர்ஸ்ட் ஸ்லிப் ஃபீல்டரு. நல்ல கீப்பிங் விட்டு தான் ரெடியாக இருந்தார். ஆஃப் த மேட் வந்துட்டாங்க கேசவன். சேஞ்ச் ஆஃப் கார்டு. ஸோ லெஃப்ட் ஆம் மரவுண்ட்லேருந்து நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் கட்டர் அங்கேருந்து விடுவார். ஸோ மகேஷ் ஃபீல்டர் கை கடிச்சிட்டே ஓட்டிருக்காங்க. இந்த பால் ஓவர் ஸ்டெப்பிங் காரணமாக நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஹிட் பால் இது. நல்ல டெலிவரி. ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன் பேக் ஆஃப் லென்த்லேருந்து நல்லாவே திருப்பி இருக்காரு. ஓடி வந்ததும் டயகனலாக ஓடி வந்தார். லாஸ்ட் ஒன் ஓவரில் நல்ல டெலிவரி. ஐயோ நல்ல ட்ரை இருந்துச்சு. ஸோ பேக்கப் கால் வச்சுருக்காங்க. அங்கே இந்த த்ரோ கொஞ்சம் வேகமாக வந்தால் பரவாயில்லாமல் இருந்திருக்கும். 2 ஓடி இருக்காங்க. அதில் 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14. 2 விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க இங்கே ஸ்பா ஃபயர்ஸ். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு இங்கே ராபர்ட் வந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஓவரோட முதல் பால் அரௌண்ட் த ஸ்டிக்லேருந்து நல்ல டெலிவரி. நல்ல ஃபுல்லாக லென்த்தில் விட்டுருக்காங்க. ஸோ கட் ஆகிறதுக்கான டைமிங்கும் கொடுக்கல, அதுக்கான வித்தும் கொடுக்கலன்னு சொல்லுவேன். செகண்ட் ஒன். ஸோ இந்த தடவை நல்ல ஸ்டாப் அங்கே கீர்த்திக்கிட்டே இருந்து ஆஃப் பேலன்ஸ்லேருந்து அடித்த மாதிரி இருந்துச்சு. வந்து பாலை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணார். கரெக்டாக பேட்டை வச்சார். ஷார்ட் கவர்ஸ் ஃபீல்டர் கையில் அடிச்சுட்டு ஒரு சிங்கிள். டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணுறாரா. நல்ல டெலிவரி. ஆல்மோஸ்ட் ட்ராக் ஆன் தப்பிச்சிட்டாரு. சிங்கிள் எடுக்கிறாங்க அதுலேயும். ஸோ சிங்கிள் எடுத்தாலும் நல்ல பால் போட்டிருக்காரு இங்கே ராபர்ட். லோ ஃபுல் டாஸ் தரையோட வைக்கிறாங்க. தலைக்கு மேலே போக விரும்ப மாட்டாங்க. ஸோ விக்கெட் பேசிஸ் லாஸ்ட்டில் குரூஷியலாக இருக்கிறதுனால ஸோ தரையோட 2 எடுக்கிறாங்க. 5வது பால் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டார். 1 பவுன்ஸில் அங்கே ஃபீல்டர் நவீன் சூர்யா கைக்கு போகுது. நல்ல ஃபீல்டிங் பார்த்துருக்காங்க. சிங்கிள் மட்டுமே அதுலேயும். லாஸ்ட் ஒன் கடைசி வரைக்கும் நகரத்தை பார்க்கல. எந்த வித சலனமும் இல்லாமல் ஒரு பாட்டு கரெக்டாக பவுலிங் போட்டிருக்காருன்னு சொல்லுவேன். ஸோ இங்கே ரன் அவுட். ஸோ விக்கெட் விடக்கூடாதுன்னு பார்த்தாங்க. ஸோ இருந்தாலும் லாஸ்ட்டு பாலில் விக்கெட் விழுந்திருக்கு. முதல்ல பேட்டிங் முடிச்ச ஸ்பா ஃபயர்ஸ் 20 அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட் விட்டு 21 ரன் தேவை 18 பாலில் ஃபீனிக்ஸ்க்கு. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்டேக்கில் ரூசோ, நான் ஸ்டேக்கரா முகேஷ் இருக்காங்க. ஸோ இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு சந்தோஷ் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் ஒன். ஸோ கொஞ்சம் ஏறி நிற்கிறாங்க. ஸோ விக்கெட்டுக்கான அப்பீல் எனக்கு தெரிஞ்சு படலை. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பால் ஓவரில் ஸ்டெம்ப் லைனில் வரவும் கேப்பில் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணாலும் சிங்கிள் மட்டுமே. நல்ல த்ரோ விட்ருக்காங்க. சிறப்பான த்ரோ. ஸ்ட்ரைக்கில் முகேஷ். தேர்ட் பால் ஓவரில் ஷாட் கொடுத்தாலும் கேப்பில் கொடுத்தாரு. 1 பவுன்ஸ் பவுண்டரி போதான்னு பார்த்தா சூப்பர் ஃபீல்டிங் ப்ரோ. ஐயோ ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணதை எடுத்து பிடிச்சி உள்ளதில் இருக்காரு. சிங்கிள் மட்டுமே. ஃபைன் லெக்கு, பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்கு, டீப் மிட் விக்கெட்டு, வைட் இஸ் லாங் ஆன். ஸோ லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு லெக் சைடில் ஃபீல்டிங் செட்டப்.
ரூம் கொடுக்காம போட்டிருக்காங்க. ஆப்சைட்லேயே கொஞ்சம் ஏறி நிற்கிறாங்க. ஸோ 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போகுது. ரகுமான் ஃபீல்டர் ஒய்டிஷ் லாங் ஆஃப்லேருந்து வந்து எடுத்து போடுறாங்க. ஸோ லாங் ஆன்லேருந்து எடுத்து வருவாங்க. சிங்கிள். சந்தோஷ் டு முகேஷ் ஓவர் த விக்கெட்லேருந்து ரிவர்ஸ்க்கான முயற்சி பட்டுருச்சுங்க. பொழந்துக்கிட்டு போகுது. அங்கே தலையை தாண்டி போகிற மிகப்பெரிய 6 ரிவர்ஸில். ஸோ லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு படலங்க. லெஃப்ட் திரும்பி நானே அடிக்கிற ஒரு காட்டியிருக்காரு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடியல. விக்கெட் விடாமல் 9 ரன் ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவர் ரகுமான் படம் வந்திருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஸ்டிக் லைனில் வந்துருக்கு. பாடி லைன் அட்டாக் டாட் பால். செகண்ட் பால் சேம் லைனு பாடி லைன் அட்டாக்கு. ஷார்ட்டில் ஃபீல்டர் இல்லை. பேக்கப்புக்கு எடுக்க சிங்கிள் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் முகேஷ். தேர்ட் பால் ஓவரில் நல்லா விலக்கி போட்டிருக்காங்க. ஸோ அட்வான்ஸ் பண்ணி ஆட பார்த்தாரு. இருந்தாலும் கனெக்ஷன் கிடைக்கல. நெக்ஸ்ட் பால் ஒயிட் ஆன் போல்டிங்க வித்தின் தான் ஒயிடு. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ராஜா அவர்கள். ஷார்ட் பட் லாங் ரீஜன். காற்றுக்கு உள்ளே வருதான்னு பார்த்தா 2 ஃபீல்டர் கேட்சு ட்ராப்பு. 2 எடுக்க விட்றீங்களா? அங்கே நாட் அவுட். எப்படி பார்த்தாலும் இங்கே 2 எடுத்திருக்காங்க. ஐ திங்க் லாஸ்ட் ஒன் ரிமைனிங் ஓவரில் ரிவர்ஸ் கேட்ச் விழுதா. பெரிய விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ பேக் டு பேக் 2 விக்கெட்ஸ் இந்த ஓவரில் டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துருக்காரு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் முடியல 12. 2 விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க. லாஸ்ட் 6 பால் வாக்கியிருக்கு. 6 பாலுக்கு 9 தேவை லாஸ்ட் ஓவரில். இந்த ஒரு லாஸ்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு K7 வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ரூசோ. ஸோ நான் ஸ்ட்ரைக்கிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் கிருஷ்ணா இறங்கியிருக்காங்க. முதல் பந்து 1 பவுன்ஸில் ஃபீல்டு ரகுமான் நல்ல ஃபீல்டர் வச்சுருக்காங்க. கையில் போயிருக்கு. சிங்கிள். செகண்ட் பால் ஓவரில் ஷாட். இந்த வெளியே போன மாதிரி தோணுது. ஓய்யோ பவுண்டரி லைனில் பிடிச்சிருக்காங்க. பெரிய விக்கெட்டாக அடுத்த விக்கெட்டை எடுக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ண இடத்துல போய் எடுத்துருக்காங்க. விக்கெட் 4 பால் பாக்கி இருக்குது. 4 கெட்டு தேவை. ஸ்ட்ரைக் லைன் நியூ பேட்ஸ்மேன் கீர்த்தி விக்கெட்டுக்கு அப்புறமா ரிவர்ஸ்க்கான முயற்சி. லீகல் டெலிவரி டாட் பாலிங்க. ஸ்ட்ரைக்கு மாற்றி விட்ருக்காங்க. ரன் அவுட்டிங்க. 3 கெட்டு தேவை. ஸோ நான் ஸ்ட்ரைக்கர் ஆகாஷ் இறங்கியிருக்காங்க. ஃபீல்டிங்கில் கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. எனக்கு பக்கத்தில் ஃபைன் லெக் சைட்லேயோ டீப் ஆஃப் சைட்லேயோ உங்களுக்கு ஃபீல்டர் கிடையாது. எக்ஸலில் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் வச்சுருக்காங்க. ஓவர் த விக்கெட்லேருந்து போடுறாங்க. சாரி அரௌண்ட்லேருந்து போகிறாங்க லெஃப்ட்டுக்கு ஓவர். முக்கியமான 3 பந்தில் முதல் பந்து. ஸோ ஃபீல்டிங்க்கு போட்டிருக்காங்க. ஸ்லோவாக தூக்கி போட்டிருக்காங்க. 2 எடுக்க பார்ப்பாங்க எப்படி பார்த்தாலும். இங்கே வச்சு ஓடுறாங்க. ஸோ அதான் இன்னொரு சாக்ரிஃபைஸ். ஸோ ரன் அவுட்டு. லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்குது. 2க்கு 8 தேவை. ஸோ நான் ஸ்ட்ரைக்கர் ராபர்ட் கொஞ்சம் ஏறி நிற்கிறாரு. டாட் பால் லைனை ஒட்டி வந்த பால். டாட் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் 7 தேவைங்கிறாங்க. கொஞ்சம் ஏறி போடுறாரு. உள்ளத்துக்கு போட்டால் மேட்ச் முடியும். ஸோ மேட்ச் முடிச்சுட்டாங்க. 6 அடிக்க முடியலை. ஸோ குவார்டர் ஃபைனல் மேட்ச் ஃபீனிக்ஸ் vs ஸ்பா ஃபயர். ஸ்பா ஃபயர் இந்த குவார்டர் ஃபைனல் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்பா ஃபயர் அந்த ரவுண்ட் 2 மேட்ச் என்னால் எடுக்க முடியல சாப்பிட போயிருந்த காரணத்தினால. ஸோ அந்த டைமில் நடந்த மேட்சஸில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரொம்ப க்ளோஸான மேட்ச். லோ ஸ்கோர் கேமு. 15 டிஃபெண்ட் பண்ணி லாஸ்ட் ஓவரில் லாஸ்ட் பாலில் 3 அடிக்கணும்னு கொண்டு போய் இந்த மேட்ச் ஜெயிச்சு வந்தாங்க. இப்போ குவார்ட்ரு வின் பண்ணி செமி என்ட்ரு ஆகிருக்காங்க ஸ்பா ஃபயர்ஸ். கோவை ஆகாஷ் பல பேர் தெரியுங்கப்பா. சவுண்டு பத்தல இன்னும் வேகமா